ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13வது நாள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக தான் ஒர்க் அவுட் பண்ணணும். நீங்கள் என்னை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் வெயிட் லாஸ் ஆவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நானும் லாஸ்ட்டில் அந்த 1 மந்த் முடிஞ்சோனையும் நானும் என்னோட வெயிட்டை செக் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது என்னோட வெயிட் 66 மேலே இருந்துச்சு. லாஸ்ட்டில் இந்த 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வெயிட் செக் பண்ணி காட்டுறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணுங்கள். கெட்ட கொழுப்புலாம் கரைச்சாதான் உங்கள் உடம்பு வந்து நல்லா ஹெல்த்தாக இருக்கும். நீங்கள் கெட்ட கொழுப்பாக சேர்த்துட்டு இருந்தீங்கன்னா அது ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால் டெய்லியும் ஒர்க் அவுட் பண்ணி உங்கள் உடம்பை நீங்களே ஹெல்த்தாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி என்னென்ன ஒர்க் அவுட் இருந்ததை பார்க்கலாம். இன்னில வந்து நம்ம வந்து 5 ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? வாங்க. ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு வார்ம் அப் பண்ணிவிட்டு புஷ்அப்ஸ் பண்ண போகிறோம். உங்களால் முடியலன்னா நீங்கள் வாலில் பண்ணலாம், இல்லைன்னா முட்டி போட்டு நீங்கள் புஷ்அப்ஸ் பண்ணலாம். 50 டைம். ஓகே, 50 இன்னைக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கை வைக்கணும். டைமண்ட் புஷ்அப்ஸ் சொல்லுவாங்க அது. இப்போ ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் படுத்துட்டு நம்ம ஷோல்டர் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளோரில் படுத்துட்டு பிளாங்க் பண்ணுற மாதிரி செஞ்சுட்டு அப்படியே ஷோல்டர் டச் பண்ணணும். செய்ய முடியாதவங்க முட்டி போட்டுட்டு பண்ணலாம். மூணாவது ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளோரில் ஆர்ம் பிளாங்க் மாதிரி ஸ்டாப்பில் நின்றுட்டு அப்படியே உட்கார போகிறோம். ஜம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் பண்ணணும். ஒரு 15 டைம் அப்படி இல்லைன்னா 20 டைம் பண்ணுங்கள். இந்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா 4 செட்லனா 3 செட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். முடியாதவங்க 4 செட் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா என்னோடய பையனை தலையில் வச்சு கழுத்தில் உட்கார வச்சு பண்ணுறேன். உங்களோட நீங்கள் அந்த மாதிரி பண்ண அவசியம் இல்லை. சும்மா வெயிட்ஸ் இல்லைன்னா ஏதாவது வெறுங்கை வச்சு கூட உட்காந்து எழுந்திரிக்கலாம். இது ஒரு 4 செட்டு 15 டைம் பண்ணுங்கள். என் பையனை உட்கார வச்சா கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், அதனால் உட்கார வச்சு பண்ணேன். நீங்கள் வந்து வெயிட் இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி 3 செட் இல்லைனா 4 செட் பண்ணிடுங்க. ஓகேவா? 5வது ஒர்க் அவுட் பார்க்கலாம். இனிமேல் நம்ம 5 ஒர்க் அவுட் தான் பண்ண போகிறோம்.
லாஸ்ட் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வெயிட்டை தூக்கி இந்த பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கும். நடுவில் வந்து பலகை வச்சுக்கோங்க. ஒரு சிலர்கிட்ட வந்து வெயிட் இருக்காது. வெயிட் இல்லாதவங்க வந்து 2 பக்கமும் கூடை வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கூடையில் வந்து சின்ன சின்ன பால் வச்சுக்கோங்க. பாலை வந்து இந்த பக்கம் மாற்றி மாற்றி எடுத்து ஜம்ப் பண்ணி வைங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்க பாலை அந்த பக்கம் எடுத்து வைங்க. ஓகே, இது மாதிரி 10 பால் வச்சுக்கோங்க. ஓகேவா? இதே மாதிரி பண்ணுங்கள். ஒர்க் அவுட் முடிஞ்சது. ஃபைனல் அன்னைக்கு இன்னையிலேருந்து நம்ம வந்து 5 ஒர்க் அவுட் பண்ணுறோம் டெய்லியும். என்னை பார்த்து ஒர்க் அவுட் பண்ணிருங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். ஓகேவா? இனி நாளைக்கு